என்ன புதுசாக ஏதோ ஒன்று மாட்டியிருக்கிறாங்க. இதை பெரிய பெரிய கம்பெனிகளில் பார்த்துருக்குறோமே. ஆமாம், மேனுஃபேக்சரிங் கம்பெனிகளுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு வென்டிலேட்டர் வச்சிருப்பாங்க இல்லையா, ரூஃப் டாப் வென்டிலேட்டர். இந்த வென்டிலேட்டர் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? ஸோ வென்டிலேட்டர் எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு தெரியும். இந்த ரூஃப் டாப் எதுக்கு முதல்ல வைக்கிறாங்க? ஸோ இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இப்படி ஒன்று வச்சிருந்ததை பார்த்த உடனே நான் அதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹரிஷ்குமார். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ்குமார் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ரூஃப் டாப் வென்டிலேட்டருடைய ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, ஸோ இதெல்லாம் பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவுட்டோரில் பேசுகிறனால கொஞ்சம் சத்தம் அதிகமாக இருக்கா, வாங்க இன்டோருக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. போகலாமா? வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பொருளுக்கான பேர் என்னங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வென்டிலேட்டரோட பேர் என்னன்னா வீலி பேர்ட் வென்டிலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீலி பேர்ட் வென்டிலேட்டர் அப்படின்னு இதுக்கான பேர் வர காரணம் இதோட அந்த சுழலும் தன்மை தான். சுழல் பறவை அப்படிங்கிறது